వదనమే చంద్రబింబము మలంద సరోజము వదనమే చంద్రబింబము మారణంబో నిర్మిళియ మధుర గానము వదనమే చంద్రబింబము. என் முகம் சந்திரபிம்பம் மாதிரியா இருக்கு அப்படின்னு நான் சொன்னனா? அப்போ வதனமே சந்திரபிம்பம்னு பாண்டீங்களா? நம்ம கழுத மிக நல்ல கழுத, பாட்ட சாட்டம் இல்லாமல்ல மூக்கு மட்டும் வெள்ள கழுத. கழுதன்னு பாடுறனே, கழுதனா நீ அர்த்தமா? இந்த வயசுலயும் குறும்பு போலே உங்களுக்கு. அது கூட பிறந்ததாச்சு, போகுமா? அது கிடக்கட்டும். என் முகம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லட்டுமா? நசுங்கி போற பித்தளை சட்டி மாதிரி இருக்கு. ஐயோ சரோஜா, கோச்சுக்கிட்டியா? பின்ன நான் அழகா இல்லைன்னா எதுக்கா என்ன கட்டிட்டீங்களா? கட்டிக்கிட்டேன்னு சொல்லாத, தப்பு. வச்சுக்கிட்டேன். சரி, எதுக்காக வச்சுக்கிட்டீங்களா? ஊர்ல வச்சிருக்கிறவெல்லாம் எதுக்காக வச்சிருக்கான்? அதுக்காகத்தான் நானும் வச்சிருக்கேன். சின்ன வயசுலயே கட்டினவ போயிட்டா, என்ன பண்றது? ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, அடி ராதே உனக்கு கோபம். முதலாளியா இருந்தாலே நீங்க சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா? சிவபூசையில கரடி பூந்த மாதிரி கடலோரத்துல பயங்கர அடித்தடி சண்டைங்க. என்னடா உளர்ற? விவரமா சொல்ற. வேற ஒரு காரை ஒருத்த வந்து நம்ம ஊரை கரை பிடிச்சாங்க, அதை நம்ம ஆளுங்க எழுத்தாங்க. அப்படி அவன் கேட்கல. நம்ம ஆளுங்க அவரை போட்டு அடிக்கிறாங்களா? இல்லைங்க முதலாளி, அவன் தான் நம்ம ஆளுங்களை போட்டு அடிக்கிறான். அவன் யாராவன்? நம்ம குப்பத்துக்குள்ளே வந்து நம்ம ஆளுங்களையே அடிக்கிறவன். டேய், அவன் கை காலோட ஊருக்கு திரும்பி போக கூடாது. நான் சொன்னேன்னு சாத்தப்பன், பக்கிரி, சண்டி இவங்களை எல்லாம் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு கடற்கரைக்கு வர சொல்லு. போங்கடா போங்கடா. ஏண்டா, எங்க ஊருக்குள்ளேயே வந்து எங்க ஆளுங்களே அடிக்கிறியே? அவ்வளவு பெரிய தில்லுக்காரனா நீ? நான் தில்லுக்காரன் ஆனா ஒம்புக்காரன் இல்ல. காத்துல திசை தப்பி வந்துட்டேன், உங்களால கைப்பிடி விடான்னு ஒம்புக்கு வந்தாங்க. நான் சண்டைக்காரன் இல்ல, நல்ல உழைப்பாளி. உண்மைதாங்க. ஒத்தால கடல உள்ள மீனப்புறம் முடிச்சு வந்திருக்கான்னா சும்மாவா? எந்த ஊரு நீ? எல்லா ஊருமே என் ஊரு தாங்க. ஆமா, இவரு திருவிளையாடல வர பரமசிவன். இத பாருங்க, எனக்கு தாய் தகப்பேன் சொந்த பந்தம் சொல்லிக்க யாருமே கிடையாது. அப்ப அனாத அது அப்படியே சொல்லலாம். யாருமே இல்லாத அனாதங்கிற, பேசாம என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்க. என்ன யோசிக்கிற? ஒட்டியப்பா. இந்த பாரு, நல்ல வேலைக்காரனை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் கேக்குறேன். சரின்னு சொல்லு. சரிங்க, இங்க வய திறந்துற தப்பு. சரிங்க, நான் மட்டும் என்ன சொல்லி நான் சொன்னேன். என்ன அப்படி பாக்குற? என் பொண்ணு சுசீலா பிளவுஸ் 2 படிக்கிறான். யாருப்பா அது? இதுவா? புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காமா, நல்ல உழைப்பாளி. வணக்கங்க. உன் பேர் என்ன? என் பேரு ராமசாமி, சுருக்கி ராமுன்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு நீளமா தான் பிடிக்கும்னா ராமசாமி பிள்ளைன்னு கூப்பிடுங்க. ராமு, என் பொண்ணு கொஞ்சம் ஃபீடா பேசுவா, அதெல்லாம் இதுல வச்சுக்காத. ஏய் அல்ல, என்ன திமிரு இருந்தா என் காலடியெல்லாம் அழிப்ப நீ. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன சொல்ல பேச்சு கேட்க மாட்டியா? இரு இரு. டெண்டரு 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 டாய். நவீன், நீ ரன். அப்பா, டேய் அப்பா. ஐயா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா. தலை இந்த பக்கம் இருக்குங்க நைனா. ஐ ஆமா, இன்னைக்கு தலைய மாத்திக்கிட்டேடாப்பா. இல்ல நைனா, இந்த பக்கம் தலை வச்சு படுத்தா முண்டங்க நைனா. என்ன கல்யாணம் பண்ணி வைடா. ராத்திரியே தொல்லை பண்றீங்களே நைனா. ராத்திரி ஆனதான் கல்யாணம் நினைப்பு சாஸ்தியா வருது. கல்யாணம் பண்ணி வைடா. கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க நைனா? நீ என்னடாப்பா பண்ணன? பெரிய பாவத்தை பண்ண. உங்களை பத்தி தொலைச்சிருக்கேனே. நீ பண்ண அதே பாவத்தை எனக்கு பண்ண தெரியும்டா அப்பா. உங்களுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு நைனா. ராத்திரியோட ராத்திரி எந்திரிச்சு போயிடுறீங்க. இப்படித்தான் நேத்து ராத்திரி நைனா வண்ணாத்தி மங்கம்மா வீட்டுல கழுதையோட கழுத படுத்துட்டீங்க.
அந்த வண்ணாத்தி மங்கம்மா உங்களை குனிய வச்சு மூட்டைய முதுகுல ஏத்தி துறை வரைக்கும் கொண்டு போய் துவைச்சு எடுத்துட்டா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உணர்வு வந்து ராத்திரியோட ராத்திரி இங்க வந்து படுத்திருக்கீங்க நைனா. உங்களுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வெளியே தெரிஞ்சா எப்படிங்க நைனா பொண்ணு கொடுப்பாங்க? போடா எனக்கு எப்பதான் கல்யாணம்? நீங்க என்னைக்கு தூக்கத்துல எந்திரிச்சு நடக்காம படுத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நைனா கல்யாணம் பண்ணி வைப்பேன் நைனா. அப்ப ஆஞ்சநேயா நீ தான் அருள் புரியணும். நீ தான் பிரம்மச்சரியாச்சே, உனக்கு எங்க ஏன் அவசரம் தெரிய போகுது? முருகா நீ தான் நம்ம ஆளு, 2 பொண்டாட்டிக்கிற, நீ தான் மனசு வைக்கணும். அப்பா முருகன் கிட்ட சொல்லிட்டேன். அப்பா தலைய காணா இங்க இருக்குங்க. ஏன்டா அடிக்கடி மாத்திக்கிற? ஏன் இஷ்டம். சரிடா. ஆளு நரம்பு இருக்க, காலு இரும்புமா இருக்கு. ஏரியா கலை சும்மா இரு, களைப்பா இருக்கு, நாளைக்கு பாத்துக்கலாம் போடி. அனியா காலம் ரொம்ப கெட்டு போச்சு. மனுஷன் தான் 8 மணிக்கு எழுந்திருக்கிறான்னா, சேவை கூட 7 மணிக்கு தான் எழுந்துச்சு கூவுது. அடியே இல்லையா பொண்டாட்டிய பறி கொடுத்த மாதிரி கத்துற? பறி கொடுத்த மாதிரி என்னடி, பறியா போயிடுச்சுடி அந்த பாடி. ஐயோ விட்டுறாங்களே. ஏம்மா, ஓடாதடா, நில்லுடா, ஓடாதடா, நில்லுடா. என்னால ஓட முடியலடா. ஓட முடியாதுன்னு எதுக்கு பொண்டாட்டிய? என்ன பேசிட்டு இருக்க? வெட்டலாம் அவன. அடியே வெட்டினா போலீஸ் கேஸ் ஆயிடும். அடிச்சு தலையா. ஐயோ தெரியாம படுத்துட்டேன். மன்னிச்சுக்கம்மா. ஒரு தடவை மன்னிச்சுக்கம்மா. ஐயோ ஏன் பையன் அடிக்கிற? இது என்ன நாக்கலாம் பூச்சியா? பார்க்கலாம் பூச்சியா? யோ, உன் மவன் என்ன பண்ணான் தெரியுமா? ராத்திரி வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்துட்டாயா. ஏங்க இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? நான் ஒண்ணுமே செய்யலடாப்பா. ஒண்ணுமே செய்யலான்டப்பா. இருந்தாலும் இவன் என் பொண்டாட்டி பக்கத்துல எப்படியா படுக்கலாம்? நான் என்ன செய்வேன் தெரியுமா? மானஸ்தன் இந்த அறிவாளை ஓங்கி என் கழுத்துல ஓட்டிக்கிட்டு நானே செத்துருவேன். ஐயோ என்ன விதவையாக்க பாக்குறீங்களே, என்ன விதவையாக்க பாக்குறீங்களே. இவர் இருந்தெல்லாம் செத்தன. இந்த பாரு ஒட்டட குச்சிக்கு நல்லா வேசி கட்டின மாதிரி. டேய் அப்பா, ஆமை வருதா அப்பா? எந்த ஆமை? நாட்டாமை. யோ என்னையா என்னையா அங்க கலாட்டா பண்றீங்க? நாட்டாம இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? நாட்டாம இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? கேட்டீங்களா அவரு எப்படி கேட்பாரு? சொன்னா தானே கேட்பாரு. நீங்க சொல்ல போறது இல்லையா, நானே சொல்லிக்கிறேன். நாட்டாம என் பையனுக்கு ராத்திரி தூங்கும் போது நடக்கிற வியாதி இருக்கு. இது வெளியே தெரிஞ்சா என் பையனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனால எனக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னீங்கன்னா 12 ரூபா 90 பைசா தர்றேன். அது என்னையா பேட்டா சிறப்பு மாதிரி 12.90? 12 ரூபா உங்களுக்கு சாராயத்துக்கு, 90 பைசா ஊர்லாக்கி. மேற்கொண்டு உள்ளத நான் பாத்துக்கிறேன். யோ சங்கு புள்ள நல்ல புள்ள, அவன் புள்ள கண்ட புள்ள நல்ல புள்ள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். எல்லாரும் கலைஞ்ச அவன் வீட்டுக்கு போங்கய்யா. என்னையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அவன் வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போட்டு போ. ஏய் இங்க வா.
எதுக்குடா கூப்பிடுற? வர முடியாது போடா தட்டியா. 202 வர வர இந்த திருட்டு பசங்களுக்கு எந்த பொருளை கடத்தணுங்கிற ஒரு விவசாயம் இல்லாம போச்சியா. போன வாரம் ஒரு கிழவியை கடத்திட்டு போயிட்டாங்கயா. கிழவி எதுக்காக கடத்தணும்? கிழவி வாயில தங்கப்பல் கட்டி இருந்தாலும் அதுக்காக கடத்திட்டு போயிட்டாங்கயா. அப்ப பல்ல புடிக்கிட்டு விட்டுருவாங்க. இந்தா பொண்ணு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மீனை கடத்திக்கிட்டு இருக்க தெரியல, போகடா. பைத்தியத்துக்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்ட பார். ஏய் ராமு, ராமு சாப்பிடுமா? ஆமா, சாப்பாடு இப்ப ரொம்ப முக்கியம். அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், வர சொல்லு. ஏய் ராமு, கூப்பிடுறல, காதுல விழலையா? கூப்பிட்டீங்களாப்பா? ஸ்கூட்டர் தொடச்சியா? தொடச்சி தான் போய் சாப்பிட்டேன். இந்த துணியால தொடச்சியா? ஆமா. இதுல இருக்கிற அழுக்கே அதுலயே ஒட்டி இருக்கும். கொஞ்சம் இருங்க, என் துண்டு போட்டு துடைக்கிறேன். ஆமா, தொடச்சு கிழிச்ச. இதுங்கெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யறதே இல்ல. சோத்து தண்டம். Stupid. ஏன் நின்னுட்டு இருக்க? போய் மிச்சத்தையும் கொட்டிக்க. போ. ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரே கிளாஸ் சாராயம் குடிக்கிற? நான் உழைக்கிறவன், உடம்புலிக்கா குடிக்கிறேன், போதைக்கா குடிக்கல. ராமு, நான் முதலாளியோட பெரிய போட்டு கடல்ல கவுந்து போச்சு. என்ன நான் சொல்லிட்டே இருக்க, பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். யோ, போட்டு முழுகுனா அந்த முங்கியா இருக்க முடியும்? போய் முதலாளி போய் சொல்லு. மாமா மாமா, பாக்கு மாத்தி பரிசம் போட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். 4 மீன் போட. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? கிழவிக்கு தெரிஞ்சா மொத்தம் மொத்தி விடுவா. பொடி கழுத. போடா கிழவா. ஏன் பைத்தியக்கார கழுத? பொடி. நீ பைத்தியம், உங்க அப்பா பைத்தியம், உங்க தாத்தா பைத்தியம், எல்லாரும் பைத்தியம். அடிக்காத. ஏய், பைத்தியம் கிழவா, பைத்தியம். ஏங்க, மீன் கட்ட கொடுக்க வேண்டியதானே? ஏன் அந்த பொண்ணு போட்டு அடிக்கிறீங்க? அந்த பொண்ணு ஒரு பைத்தியம் தம்பி. பைத்தியமா? ஆமா. யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணை பத்தி கேக்குறியா? முரளி, இன்னும் கொஞ்சம் கெட்டியா பிடிச்சிக்க. இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்தாதீங்க, என்னால தாங்க முடியாது. ஒண்ணு ஐயோ, போங்க. இல்ல ஒண்ணும் இல்ல. ட்ரௌனிங். என்ன 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 என்ன? தாத்தா வேணா அப்படி திருப்பிடுவோமா? ஓய் தாத்தா, தாத்தா பின்னாடி பாருங்க, உங்க பேத்தி வருது. எனக்கு பேத்தியே கிடையாதுப்பா. அப்போ உங்க பொண்ணா இருக்கும் பாருங்க. எனக்கு மகளும் கிடையாது. யோ, அப்போ உன் பொண்டாட்டியா இருக்கும். திரும்பியா? எனக்கு பொண்டாட்டியே கிடையாதுப்பா. நான் கல்யாணமாகாத கட்ட பிரம்மச்சாரிப்பா. நீங்க ஒண்ணும் சிரமப்படாதீங்க, நான் வேணா இப்படி திரும்பிக்கிறேன். புத்திசாலி. என்ன ஏய் 99 ஆச்சு. சூட்டோட சூட்டா இன்னும் ஒண்ணு குடுத்துட்டீனா செஞ்சுரி போட்டுலாம். அதோட இன்னைக்கு ஓவர். நோ, பாக்கு மாத்தி பரிசம் போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்புறம் உங்க செஞ்சுரிய ஃபர்ஸ்ட் நைட்ல வச்சுக்கலாம். ஏய் கண்ணில்ல? கண்ணுனாலும் கிடையாது, மூக்குனாலும் கிடையாது. வைனா? நோ, டெஃபினெட்லி நோ. இங்கிலீஷ்ல சொல்றியோ? யா, தமிழ்ல சொல்லணுமா? முடியாது. முடியாது? முடியாது. நிச்சயமா முடியாது? முடியாதுன்னு சொல்றேன்ல. கடல்ல விழுந்து செத்துருவேன். நீங்க சாகுற லட்சணத்தை தான் முதல்ல பார்த்தேனே. போறேன். போங்க. ஒரு கேஸ் கொடுக்க மாட்டல, செஞ்சுரி போட விட மாட்டல. போறேன். போங்க. போங்களே. போறேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? போறேன்.
ஒரு பைத்தியம் முடிச்சு போய் திரியறான். ஒரு கிழவி அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகும். அதுவும் செத்து போச்சோ என்னமோ, இப்ப வர்றதில்லை. இதான் தம்பி அந்த பொண்ணோட கதை. மீனே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இன்னைக்கு உன்னைத்தான் உடைச்சு திங்க போறேன். அடிக்க வரியா என்ன? உன்னை ஐயோ, கண்ணெறியுதா? இல்ல. அப்புறம் ஏன் அழுற? உன் கள்ளங்கபடம் இல்லாத பிள்ளை மனசை பார்த்ததும் நான் அழுதுட்டேன். எனக்காக நீ அழுற? நானும் உன்ன மாதிரி யாருமே இல்லாத அனாதை. ஹை, அனாதை பிளஸ் அனாதை, ரெண்டு அனாதைகள். கரெக்டா? இந்தா. ஹை, மீனு. ஆமா, இது என்ன பண்ணுவ? சாப்பிடுவேன். பச்சையாவா? ஆஹா, சுட்டு சாப்பிடுவேன். நல்ல ருசியா இருக்கும். நீ சுட்டு மீனை சாப்பிட்டதே இல்லையா? இல்ல. வா வா, உனக்கு நான் மீனை சுட்டு தரேன். வா, உன்னை நாளைக்கு திங்கிறேன். நீ வா. என்ன ஐயாவுக்கு வெத்தலையே சவக்கல? கவனம் என் பக்கம் இல்ல போல இருக்கே. ஆமா, அப்படி என்ன யோசனை? நம்ம ராமு இருக்கானே, அவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னங்க திடீர் முடிவு? திடீர் முடிவு இல்ல, ஏற்கனவே தீர்மானிச்சு எடுத்த முடிவுதான். என்ன சரோஜா, சொன்னதுக்கு பதிலையே காணோம்? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பிடிச்சா உடம்பு பிடிதான். கலெக்டரே வந்தாலும் நீங்க எடுத்த முடிவு மாத்திக்க மாட்டீங்க. அப்புறம் நான் என்னங்க சொல்றது? இதுக்கு தான் சரோஜா மன்மதலீலையை வெல்றார் உண்டோ. சுசிலா, உங்க ஜாதியில உன்ன மாதிரி படிச்சவங்க யாருமே இல்லையா? நோ, நான் மட்டும்தான். மத்தவங்க எல்லாம் கை நாட்டுதான். ஏண்டி, படிச்சிட்டு நீ டாக்டர் ஆப்பறியா வக்கீல் ஆப்பறியா? என்னோட லட்சியம் கருப்பு கோட்டும் இல்ல வெள்ளை கோட்டும் இல்ல, கல்யாணம். அதுக்காக தான் படிக்கிறேன். என்னது, கல்யாணத்துக்காக படிக்கிறியா? ஆமா, நான் படிச்சாதானே படிச்ச மாப்பிள்ளையா கிடைப்பா. அப்ப மாப்பிள்ளை உங்க ஜாதிக்காரன் இல்லையா? எங்க ஜாதியில எவனடி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஒரே மீன் நாத்தம். ஐயோ, ஏய், என்ன காஃபி கொட்டிடுச்சு, தொடச்சு விடு. நீங்களாம் பொம்பளைக்கு தானே, குடியும் தொடச்சு அவனுக்கு குறைஞ்சு போக மாட்டீங்க. நீங்களே தொடச்சிங்க. வீட்டு வேலைக்கார என்ன அவமானப்படுத்திட்டான். வாங்கடி போலாம். ப்ளீஸ் உட்காருங்கடி. ஏ ராமு, இங்க வா. என்னவா? இத தொடச்சு விடு. என்னையா முறைச்சு பாக்குற? எங்க அப்பா கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரன் நீ? எஜமானி அம்மா சொல்ற வேலையை செய்யறதா உன்ன மாதிரி கூலிக்காரன் வேலை. எப்படி? Fine. ஒண்ணு இல்லம்மா, இவன் முக்கியமான வேலைக்கு அனுப்புனா கண்டதை பண்ணிட்டு இருக்கான். என்ன வேலை முதலாளி? போய் கடல்ல நல்லா 3 தரம் முங்கி குளிச்சுட்டு வா. சரிங்க. 3 தடவையா? மடைய மடைய, நான் என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தா இவன் என்னடா இங்க செருப்பு தொடச்சுக்கிட்டு இருக்கான். ராமு, என்ன இது புது பழக்கம்? ரவுடி பைய மாதிரி என் முன்னாடி முண்டாசு கட்டிட்டு வர. முண்டாச வர்றா. பெருசு சொல்லுதல்ல அவர. என்ன அது தலையில கட்டு? அது வந்து இது புரியல. கட்டு எதுக்கு போடுவாங்க? காயம், பெருங்காயம். ஏய் சுமாரு, என்ன நீ என்ன மிரட்டுற? அத்திரி பச்சா கொழுக்கட்டை. பெருசு, நான் சொல்றேன் காயம் எப்படி வந்துச்சுன்னு. 4-5 தடியனுங்க ராத்திரி அடிச்சு போட்டாங்க. அதான் அந்த தடியனுக்கு யாருன்னு கேட்கலையே. என்னது, தாக்கிட்டு போயிட்டானுங்களா?
யார் அந்த எதிரிங்க? எனக்கு எதிரி யாருக்காங்க? ஆள் வச்சு அடிக்க கட்டுமரத்தில் வந்த 4-5 பேரு என்ன அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. அவங்க யாருன்னு கவனிச்சேன். யார் அவனுங்க? பகல்லையே மனுஷங்களை அடையாளம் புரிஞ்சுக்க முடியல, இருட்டில் எப்படி புரியும்? ஜாக்கிரதையா இருந்து ராமு. கட்டுமரம் காணா போனா கூட பரவாயில்ல, உனக்கு எந்த விதமான ஆபத்து வந்துடக்கூடாது. இன்னைக்கு நீ கடலுக்கு போக வேண்டாம், போய் ஓய்வு எடுத்துக்க போ. பெருசு சொல்லிடுச்சுல, போய் நல்ல ஓய்வு எடுத்துக்க போ போ. உன்னை காட்டி கொடுத்துருவேன்னு பயந்துட்டியா? அந்த மாதிரி புத்தி எனக்கு கிடையாது. அதனால நீ நல்லவன்னு நான் நம்பிடுவேனா? அதுக்கு இந்த சுசீலா ஒண்ணும் உன்ன மாதிரி படிக்காத முட்டாள் இல்ல. பிடிக்கலன்னு ஆலோசரிக்கிற புத்திசாலித்தனம் எனக்கு வேண்டாம். எனக்கு தான் உன்னை பிடிக்கவே இல்லையே. எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே? ஏன் போகல? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சொத்து கிடைக்கும், அதுக்காக அடிச்சாலும் துரத்தினாலும் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வர. இந்த நாய் சுத்தி சுத்தி வர்றது உனக்காக இல்ல, உங்க அப்பாக்காக. அதுவும் ஆஸ்திக்காக இல்ல, அன்புக்காக. தெரிஞ்சிக்க. அப்பா என்னங்க நைனா பரோட்டாவுக்கு மாவு பண்ணிடுற மாதிரி பண்ணிடுறீங்க? பழம் எங்கடா? பழம் கீழே இருக்கு. தேங்க்ஸ்டா. அப்பா கல்யாணம் முடிச்சு வைடா, கல்யாணத்தை முடிச்சு வைடா. என்னங்க நைனா இந்த நேரத்துல தொல்லை பண்றீங்க? உங்களை பெத்ததுக்கு என்ன செருப்பால அடிச்சுக்கணும். இந்தாடா. ரொம்ப நன்றி நைனா. நைனா இது நியாயம்தானா? ராத்திரியில தூக்கத்துல நடக்கிறீங்கன்னு தெரிஞ்சுதானே மூக்கு முட்டை சாராயத்தை வாங்கி கொடுத்தேன். குடிச்சு புட்டு இப்படி குழப்பம் பண்றீங்களே, இது நியாயம்தானா நைனா? படுங்க நைனா. இதுக்குதான் அப்பனே இல்லாம பிறக்கணுங்கிறது. நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்ல. என்ன நைனா பழத்தை பழனி பஞ்சாமிரதம் ஆக்கிட்டீங்க? படுங்க நைனா படுங்க, இல்லைன்னா சங்கிலே மிதிப்பு இந்த சங்கு புள்ள. கண்ட புள்ள காலை உடிச்சிருவேன். நைனா நைனா என்ன நைனா போரிங் பைப்பை வாயில வச்சு குடிக்கிற சத்தம் கேக்குது? கூட்ட பால் வச்சுட்டீங்களா? தம்பிக்கு எந்த ஊரு? இதே ஊருதான். எந்த தெரு? முட்டு தெரு. வீட்டு நம்பரு? பழைய நம்பர் 8. புது நம்பரு? அதுவும் 8 தான். அடே ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. தம்பி பேரு? கண்டப்பிள்ளை. என் பையன் நைனா பேரு அதேதான். அப்படியா? உங்க அப்பா பேரு? சங்கு புள்ள. என் பேரு அதேதான். ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. ஆமா. அம்மா இப்ப நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? கையில கொளுத்துது, அப்படியே ஐஸ் போட்டு சர்பத்து குடிக்கலான்னு போறேன். நான் கூட சர்பத்து போட்டு ஐஸ் குடிக்கலான்னு போறேன். என்ன நைனா நம்ம வீட்டுல வந்து யாரோ நாமம் போட்டிருக்காங்க? தெரியலடா. நைனா என்னடா? ஒழுங்கா படுங்க நைனா. ராத்திரியில எந்திரிச்சு நடக்காதீங்க நைனா. கைய கட்டிமுமா புடிச்சுக்குங்க நைனா. புடிச்சுக்கிட்டேன்டா. என்ன நைனா மூக்கு குத்தி இருக்கீங்க? நீ தானே சின்ன புள்ளையில குத்தி விட்ட. அது காதுல? நீ மட்டும் தலைய மாத்திக்கலாமா? நானும் மாத்திக்கிட்டேன். எப்படியோ குத்துன அடையாளம் இருந்தா சரி. ஏன்டா பாடிச்சா? என்னங்க நைனா நீங்க நடிச்சு புட்டு ஏன்டா பாடிச்சேன்னு கேக்குறீங்க? என்ன தைரியம் தான் எங்களை அடிச்சு பண்ணி? சாராய கடை கௌரி, ஏய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி எங்க வீட்டுல வந்து படுத்துக்கிட்டு ஆம்பளைங்களை அடிப்ப? எங்க வீடியா சுத்தி பாருங்கயா. அப்பா படுறா படான்னு கடைசியில இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டே நீ. என்னங்க நைனா நீங்க தான் இது வரைக்கும் தனித்தனியா போய் படுத்தீங்க. இப்போ என்னையும் சேர்த்து கூட்டணி அமைச்சு இங்க கொண்டாந்து படுக்க வச்சு இவங்க குடும்பத்தையும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்களே நைனா. நான் அப்பவே நினைச்சேன். என்னடா? கதவுல நாமம் போட்டிருக்கும் போதே இது நம்ம விட இருக்காதுன்னு. நிறுத்துங்கயா. என்கிட்ட சாராயத்தை கடை வாங்கி குடிச்சிட்டு என்ன தைரியம் இருந்தா என் பக்கத்துல வந்து படுப்பீங்க. வாங்க எனக்கு உங்களுக்கு ஒரு வழி பண்றேன். என்ன சங்கு பிள்ளைங்க கலாட்டா? நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல, நான் இங்க நிக்கிறேன். என் பார்வையே அப்படித்தான். என்ன விஷயம்? அதேதான். அதேதானா? அடிக்கிறீங்கன்னே தெரியல. அதேதான். அப்போ அதேதான். அதுவும் அதேதானா? சங்கு புள்ள இப்ப பாரு. இந்தமா கௌரி, சங்கு புள்ள நல்ல புள்ள, அவன் புள்ள கண்ட புள்ள நல்ல புள்ள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். அப்புறம் என்னையா கூட்டம் முடிஞ்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்கயா வீட்டுக்கு.
ஏமா நாட்டாம சொல்றேன்ல போமா. ஹலோ ஜென்டில்மேன். என்னம்மா அது மெண்டல்மேன் யாரையோ கூப்பிடுறான்? ஆமாப்பா, உங்களை தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னையா? வணக்கம் துரை. You want to go to Madras? Can we get a cab here? ஐயோ, கோட்டு கிட்ட போடுற பழக்கம் நமக்கு கிடையாதுங்க. கிராமத்துல கோட்டு போட்டுக்கிட்டு என்னத்தை சாதிக்க போறோம்? என்னம்மா அது இங்கிலீஷ்ல ஏதோ கேக்குறாருல, நீ தான் படிச்சு போனாச்சு, அவுத்து விடு. What? We want to go to Madras. Can we get a cab here? Cab. என்னங்க முதலாளி? என்னடா இது? ஒண்ணும் இல்ல ராமு, இவர் என்னமோ இங்கிலீஷ்ல கேக்குறாரு, அது எனக்கே புரியல. பிளவுஸ் டூ படிச்சா இவளுக்கும் புரியல, உனக்கு என்னத்தான் புரிய போகுது? What do you want, sir? We want to go to Madras. Can we get a cab here? Oh, I see. No chance for getting here. Then how to go to Madras? By bus only. Do one thing, if you go to main road, you can get a bus and go to Madras. Thank you. No man, sir. Thank you. Bye. குட் மார்னிங், போயிட்டு வாங்க. Thank you. சரி. Thank you. Okay. Thank you all. சரி போ. Bye. ராமு, நீயா? என் காதையை என்னால நம்ப முடியல. இங்கிலீஷ்ல இந்த போல கட்டுற. நான் BA பாஸ் பண்ணிருக்கேன். எங்க அப்பா சாகும்போது துடுப்பு எடுத்து கையில கொடுத்துட்டு ஒண்ணுமே சொல்லாம செத்துட்டாரு. படிச்சா உத்தியோகம் பார்க்கணும்னு கட்டாயம் ஒண்ணு இல்லைங்களே. ரொம்ப கரெக்ட், நெத்தி அடி அடிச்சிட்டேன். ஆமா, ஏன் ராமு, அந்த வெள்ளக்காரன் என்னமோ கேட்டானே, பிளவுஸ் டூ படிச்ச என் பொண்ணு அந்த மொழி முடிச்சது, அப்படி என்னதான் கேட்டான்? இங்க டாக்ஸி கிடைக்குமான்னு கேட்டாங்க. அதுதான் அமெரிக்கன் ஸ்டைல்ல டாக்ஸிய கேப்னு சொல்றாங்க. ஓஹோ, அமெரிக்காவுல டாக்ஸி எல்லாம் கேப்னு தான் சொல்லுவாங்களா? என்னம்மா திகச்சு போய் நின்னுட்ட? இதுக்கு தான் யாரையும் குறைச்சு எடை போடக்கூடாதுங்கிறது. இப்ப புரிஞ்சுதா? Hey, come on. நங்கியே, அழகு மங்கியே, தங்கள் அன்பான பணிவிடைக்கு என் நன்றி. ஐயோ, என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு கூலிக்காரோட காலத்தோடுறோம்னு வருத்தப்படுறீங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், தப்பா நடந்துக்கிட்டேன். இப்போ சரியா புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீ சுசீலாவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ, இப்படி முரட்டுத்தனமா சொல்லக்கூடாதுமா. நயமா சொல்லணும். நயமாவா? மாமா மாமா, பாக்கு மாத்தி பரிசம் போட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ சுசீலாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன சிரிப்பு, என்ன சிரிப்புன்னு கேக்குறேன். ஏய், அவர் என்ன லவ் பண்றாரா இல்லையான்னு கேளு. ஏய், அவர் என்ன லவ் பண்றாரா இல்லையான்னு கேளு. ஏய், சொல்லுப்பா, லவ் பண்றியா இல்லையா? இல்ல. ஏ ஏங்கற? ஏ ஏங்கற? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல?
என்ன ஏன் பிடிக்கல ஏன் பிடிக்கல ஏன் பிடிக்கல நைனா கையில என்னடா வச்சிருக்க? கிருஷ்ண பரமாத்மா சக்கரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. யோ என்ன எழுதிட்டு இருக்க? அவர் என்ன சிலப்பதிகாரமா எழுத போறாரு? நைனா என்னங்க நைனா எழுதிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை நேரம் ஒண்ணு போட்டிருக்கேன்னு எழுதுறேன்டா. ஏன்டா அழுற? இந்தியாவுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கலையே, இன்னும் சுதந்திரம் கிடைக்கலையே. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 40 வருஷம் ஆச்சியா? கிடைச்சிருச்சா? விக்கிற உனக்கு தெரியுது, குடிக்கிற எங்களுக்கு தெரியலையே. ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். யோ சீக்கிரமா குடிச்சிட்டு போங்கயா, போலீஸ் கிரிஸ் வந்து தொலை போகுது. கௌரி, ஒரு கிளாஸ் சாராயம் ஊத்து. யோ ஒருத்த உட்கார்ந்து இருக்கேன் தெரியல, அதுக்கெல்லாம் ஒரு இது வேணுங்கயா. எது? மரியாதை. அப்பனும் பிள்ளை ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிக்கிறீங்க, அப்புறம் என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? நைனா, உங்க அப்பாவை பார்த்து என்ன வார்த்தை கேட்டுட்டா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே, உங்க இதெல்லாம் காட்டுங்க. அவர் சொல்றது ஞாபகம் தானடா அப்பா. என்ன பத்தி யாராவது வாயை திறந்தீங்க, சங்கல காலை வச்சு மிதிச்சிருவேன். என் பேரை சொல்ல உனக்கு என்ன தைரியம் வேணும்? கௌரி, இன்னொரு 100 கிலோ சாராயம் ஊத்து. எப்படி நம்ம சரி? அப்பா இங்க ஊத்திக்கிட்டு நான் உச்சா போயிட்டு வந்துடுறேன். இவரே உண்மையான பையன், எவ்வளவு ஒத்துமையா இருக்காரு பாத்தியா? கௌரி, இன்னொரு கிளாஸ் சாராயம் ஊத்து. இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாரு. என்னடா பண்ணிடுவேன்? யோ தூக்கிட்டு போய் என் வீட்டுல விட்டுறியா? ஆசாரி என்னங்க இத மேல ஏறி எடுக்கிறதுக்குள்ளார கால்கையெல்லாம் சிராச்சிக்கிச்சியா? இந்த கொண்டு போய் நல்லா ரிப்பேர் பண்ணி கொண்டா. முதலாளி, இந்த ஓட்ட வண்டியோட உயர் விட புதுசா ஒண்ணு வாங்கிக்கலாமே. யோ, எடச்சம்புள்ளக்காரிக்கு தலைச்சம்புள்ளக்காரி மருத்துவம் பார்த்த மாதிரி எனக்கு புத்தி சொல்றியா? ஆசாரி, இந்த வண்டியில தான் நான் நடப்பழகனேன், என் பொண்ணும் நடப்பழகனா. எங்க பரம்பரையா வந்த வண்டியா இது? உனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் சரிங்க, இத இப்ப ரிப்பேர் பண்ணி நடப்பழக போறது யாரு? காதை கொடு. என் பேரன். இதுக்கு என்ன காலையிட்டு வந்து கத்துறீங்க? எனக்கு என்ன காலை கேட்காது. யாரா அவன் சுத்த சோனாவா இருக்கிறான்? மாப்பிள வெளியில நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு, அவர் கேட்கட்டுமே தான் சத்தம் போட்டு சொல்றேன். என் மகன் இப்ப முழுகாம இருக்கிறா, 3 மாசம். மாமா, இத மறக்கினா தான் போகணும். மாப்பிள கரெக்டா மடக்கிட்டாரு. அப்பா வர்றாருல, சந்தோஷம். முதலாளி, எனக்கு ஒரு சந்தேகம். எதுல? மாசத்துலயா? அட அது இல்லைங்க, எப்போ போற குழந்தைக்கு இப்ப எதுக்கு நட வேண்டி போட்டாங்க முந்தம். உனக்கு இப்ப சொன்னா தானடா அப்ப கொண்டு வருவேன். அள்ளி தந்து காலெடுத்து அடிமேல் அடி வைத்து சின்ன கண்ண நடக்கையில சித்திரங்கள் என்ன செய்யும்? பெரிய கோபிகிருஷ்ணன் நினைப்பா? போடா போய் வேலையை பாடுறான். ஆமா, மாமா சொன்னது உண்மையா? இல்ல போய். உண்மையா பொய்யான நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். என் சிங்க குட்டிடா. முத்தம் கொடுத்தது போதும், பசங்க தூங்குடா. அப்பாடா, முத்தம் கொடுத்து வாயில வலிச்சு போச்சு. எதுக்கு நீ 16 பிள்ளைய பார்த்தா? கல்யாணத்தன்னைக்கு நீங்களும் நானும் எங்க அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினப்போ அவர் என்ன சொல்லி வாழ்த்தினாரா? 16 பெத்து பெருவாலும் வாழணும் வாழ்த்துனாங்க. பெரியவங்க பேச்சு மீறக்கூடாது. அதான் அவசரத்துல பிறந்த பாரு. சூடா டேய். ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிக்க கூடாதா? ஆமா, சிரிச்சா வயிறு குலுங்கும். வயிறு குலுங்குனா என் குழந்தைக்கு சிரமமா இருக்கும்ல. ஆமா, மாசம் 3 கூட ஆகல, அப்பாதான் சந்தோஷத்துல குதிக்கிறாருன்னு நீங்க அதுக்கு மேல குதிக்கிறீங்களே. ஏய் இந்தா, ஏய் சொல்ல கேளு. துரை, ஒரு மாத்திரை விடுங்க. மாத்து இல்லங்க, மாத்திரை. போட் மோச்சோய். ஐயோ, இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஓ, கிக் வாட்டர். எஸ், இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். என்ன? இந்தாங்க, எல்லாரும் குடிங்க. என்ன ராமு, கௌரி சாராய கடை நீ வாங்கிட்டியா? அது இல்லைங்க, என் பொண்டாட்டி முழுகாம இருக்கா, அந்த சந்தோஷத்தை கொண்டாடதான் எல்லாத்துக்கும் சாரா வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ, எல்லாரும் குடியும் கொடுத்துருமா, நல்லா இருங்க. ஐயோ, நாட்டாம வருது. குடிச்சிட்டு போங்கயா, வீட்டுல போய் குடிச்சிக்கிறோம். இந்தாங்க,
நீங்க குடிங்க. தங்கவுல என்ன யோசிக்கிறீங்க? நான் கொடுத்த குடிக்க கூடாதா? சும்மா குடிங்க. அட நீ ஒண்ணு ஓசில கிடைக்குது 5 கிளாஸ் சாப்பிடலாமா 6 கிளாஸ் சாப்பிடலாம்னு யோசிக்கிறான் இல்லடா. என்ன நைனா சொல்றீங்க? சாராயத்தை கொடுத்தா நீங்க குடிக்க மாட்டீங்களா? எனக்கு வேண்டாம்டா அப்பா. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. பூனை கவிச்சிய மறந்தது மாதிரி நீங்க சாராயத்தை வேண்டான்னு சொல்றீங்க. கண்டபில நான் கேட்கலன்னா பிஹேவ் பண்ணாத. சும்மா குடி. எனக்கு வேணாம். குடியாடா. எனக்கு வேணாம். இந்த சாராயம்லாம் எனக்கு கால் தூசி. வெள்ளைக்கார ஒரு மாத்திரை கொடுத்தான், அதை சாப்பிட்டதும் கண்ணு நில குத்தி நின்னு போச்சா? அது மட்டும் இல்ல, 4 குதிரை புட்டின தங்காத வந்து நின்னுச்சு. அதுல ஏறி குந்திக்கின்னேன். சொருக்கம் தெரியுமா? சொருக்கம். அதுக்கே போயிட்டேன். இந்த ராமு, நான் ஒரு மாத்திரை கொடுக்குறேன், இத சாப்பிடு, சொருக்கத்துக்கே போயிருவேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாயா. நைனா, நான் உங்களை எத்தனை மரம் சுத்தி பெத்தேன். ஆமா. அப்பாவுக்கு ஒரு மாத்திரை கொடுக்க கூடாதா? சரி, போனா போது. இந்தா. தேங்க்ஸ். ஏன் நைனா, சொர்க்கத்துக்கு போனேன்னு சொன்னீங்களே, அங்க உங்க அம்மா பாத்தீங்களா? இல்ல. ஏன் நைனா, சொர்க்கத்துல எனக்கு இடம் கிடைக்குமா? இல்ல, ஹவுஸ்ஃபுல். பிளாக்ல கிடைக்குமா? அங்கெல்லாம் பிளாக் செல்லாது. நரகத்துக்கு வேணா டிக்கெட் இருக்கு, வாங்கிக்கிறியா? வேண்டாம். எப்ப சொர்க்கத்துல இடம் கிடைக்குதோ அப்ப நான் செத்துக்கிறேன். வாத்துக்குடி. என்னங்க நைனா, என்னடா இத குடிச்சா சொர்க்கத்துக்கு போலாம்னு சொன்னீங்க. 4 குதிரை போட்டுனா தங்கரதம் வரும்னு சொன்னீங்க. ஒரு ரிக்ஷா வண்டி கூட வர்றக்கணாமே. கட்ட வண்டி கூட வராதுடா. ஏன் நைனா வர்றாது? கிளாஸ் மாறி போச்சே. உன் கிளாஸ் ராம குடிச்சு விட்டாரு, அவர் கிளாஸ் நீ குடிச்சு விட்ட. எப்படா சொர்க்கம் வரும்? குதிரை மாறிடுச்சா? என்னங்கடா அது? மங்காத்தா சீட்டு மாதிரி மாறிடுச்சா? ராமு, என்ன இந்த தங்க ரதம் குதிரை ஏதாவது முன்னால தெரியுதா? குதிரை தெரியுது. பூனை தொந்தரவு பெரிய தொந்தரவா போச்சு. வீட்டுல கொண்டு வந்து கருவாடு வைக்க சொன்ன கேட்டா தானே. எனக்கு புளிப்பே பிடிக்காது. இப்ப எல்லாம் எனக்கு நாக்கு புளிப்பாவே கேக்குது. என்னன்னு தெரியல. பாக்கு மாத்தி பரிசம் போட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ என்ன அடிச்சிடாத. இந்த ஊருகா நீயா வச்சுக்க. அடிப்பேன். இல்ல, நான் அடிக்க மாட்டேன். சாப்பிடு. பரவாயில்ல, சாப்பிடு. என்னங்க? என்னவா? வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். கோச்சிக்க மாட்டீங்களே? முதல்ல விஷயத்த சொல்லு. கோச்சிக்கலாமா வேண்டாமா அப்புறமா முடிவு பண்றேன். வந்து நிர்மலாவை நம்ம வீட்டோட வச்சுக்கலாமா? இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? ஓ முடிவு தான். ஏன் முடிவு? பரவா. இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா என்ன? ஓ முடிவுதான். ஏன் முடிவு? நைனா, தூங்கிட்டீங்களா? தூங்கி 1/2 மணி நேரமாச்சுடா அப்பா. இப்படி விட்டா சரி வர மாட்டீங்க. இன்னைக்கு உங்களை ஒரு வழி பண்ணிடுறேன். மதுரை திருமண நாயக்கர் மகள் தூணு மாதிரி. அப்பா, தங்கத்துல அரணாக்கரை கட்டுறியா? இல்ல இல்ல, பெல்லாவுக்கு அரைமுடி கட்டுறேன். கட்டு கட்டு. தப்பிச்சு போயிடலான்னு பாத்தீங்களா? அதான் நைனா முடியாது. ஒழுங்கா மரியாதையா படுங்க நைனா.
சங்கா நொங்கா. ஏண்டா என்னடா மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது? நான் தலையில வச்சிருக்கேன். கழுத்துல தாலி மாதிரி ஒண்ணு கட்டிருக்க? அது அருணா கயிறு. அப்படியா? சனிய தள்ளி விடுறா. ஏண்டி, நான் ஒரு நாட்டாம, இந்த ஊரே என்ன பார்த்து மரியாதை கொடுத்து கைகட்டி நிக்குது, என்னையா எட்டி உதைக்கிற உன்ன? ஏண்டாப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா 4 புள்ள நறுக்குன்னு பெற்றிருப்பேன். என்னை எட்டி உதைக்கிற? எனக்கும் உதைக்க தெரியண்டா அப்பா. பகல்ல மட்டும் பொட்டி பாம்பா அடங்கி கிடக்குற, ராத்திரியில மட்டும் பொண்டாடிட்ட வீரத்தை காட்டுறியா? அது இந்த காவேரிட்ட நடக்காது. நைனா, பெத்த பிதாவையே உதைக்கிறீங்களா? இருங்க, விடியட்டும், உங்க நல்லி எலும்ப உறிஞ்சிடுறேன். கழுத எருமை எருமை. ஐயோ, ஏண்டா இப்படி நேரங்காலம் தெரியாம என்ன வந்து எழுப்புறீங்க? உங்களுக்கு பஞ்சாயத்து வைக்க வேற நேரமே கிடையாதா? ஐயோ 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 ஐயோ. ஏன் தலையில அடிச்சுக்கிற? அவருதெல்லாம் அவர் அடிச்சுக்கிறாரு, நமக்கு என்ன? நைனா, நீங்க படுங்க. தங்க புள்ள, நீங்களும் படுங்க. சரிங்க. ஏய், எழுந்துடி எழுந்துடி, எழுத மாட எழுந்திருச்சு தொலைடி. ஐயா, என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுல வந்து எங்களே விரட்டுவ? அப்பா பாருங்கப்பா. அப்பா பொம்பளை மாறிட்டீங்களே. ஐயா ஐயா. நைனா, உங்க அப்பா எங்க இருக்கேன்? டேய், இடையில கத்திரி யாராவது? ஏண்டா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி ஏன் பொண்டாட்டி பக்கத்திலேயே வந்து படுத்துட்டீங்களேடா? ஐயா, இதுக்கும் போய் பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கே, இவங்க சும்மா விடக்கூடாது. விடவே மாட்டேன்டி. இங்க பாருங்கடா, உங்களை விடவே மாட்டேன்டா. ரொம்ப கத்தாதையா, மானம் போயிரும். யாருக்குடா? உனக்கு தான். அப்ப போட்டோம். என்ன திமிர்றா உனக்கு? இப்பவே ஊரை கூட்டி கொடுக்கறான்டா. அது வேறயா? அது வந்து ஊரை கூட்டி பஞ்சாயத்தை வச்சு உங்க மானத்தை வாங்குறேன்டா. இந்த அநியாயத்தை கேட்டீங்களா மகாஜனங்களே? இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? என்னருமை தாய்க்குலமே, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? நடிச்சரியா, நாங்களும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அநியாயத்தை கேட்டீங்களான்னு சொல்றீங்களே தவிர என்ன அநியாயத்தை சொல்லவே இல்லையா? சொல்லேண்டி. நான் என்ன கதைங்க சொல்றது? நான் பிறந்த கதைய சொல்லவா? நான் வளர்ந்த கதைய சொல்லவா? இந்த ஆளுக்கு வாக்கப்பட்ட கதைய சொல்லவா? இவனுங்களால இங்க பங்கப்பட்டு நிக்கிறேன்னு அந்த கதைய சொல்லவா? புருஷன் பொண்டாட்டி கலந்து பேசி எப்ப சொல்லலாம் ஒரு முடிவுக்கு வாங்க. வாங்க போலாம். போகாதீங்க ஐயா, நில்லுங்க ஐயா, சொல்றேன். உட்காருங்க ஐயா. இந்த சங்கு பிள்ளையும் அவன் மகன் கண்ட பிள்ளையும் நேத்தைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்துட்டானுங்க ஐயா. என்னையா எல்லாரும் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க ஐயா, இவனுங்களை இந்த ஊருக்குள்ள விட்டு வைக்கலாமா? ஏதோ நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி நடக்க போவது நல்லவைகளாக நடக்கட்டும். இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், வேணாம் சொன்ன கேட்டீங்களா? இது வரைக்கும் நாட்டாமேன்னு பேரு இருந்துச்சு, இப்ப கிழிஞ்சிருச்சு. ஏண்டா வைக்க முடியாதா? இது துணி இல்ல, பஞ்சாயத்து. அப்ப நல்லா வெளியேட்டும். சங்கு பிள்ளை, எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்ன செய்யணும்? நீதான் குடிகாரன், உன் பையனை பத்திரமா பாத்துக்க முடியல, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா நீ பாத்துக்கிறேங்கிறியா? ஐயோ, நான் அதை சொல்லல ஐயா. அவன் பொண்டாட்டி அவனை பத்திரமா பாத்துக்குவா. நல்ல யோசனை தான். நாட்டாம எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்னடா கண்ட பிள்ளை, நீங்களே எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருக்கீங்களா? ஏண்டா நான் என்ன நாட்டாமையா இல்ல மாமாவா? இல்லைங்க, நீங்க நாட்டாமா மாமா. ஆமா மாமா. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. நாளை மறுநாள் இதே மாதிரி நடந்தா நான் பொறுப்பு இல்ல மாமா. உங்க வசதி எப்படி மாமா? அதே என்ன மாமா வாக்கிட்டீங்களா? ஆமா, இந்த மூஞ்சிக்கு பஞ்சாயத்து தலைவராக்குனதே பெரிய விஷயம். மாமா வாக்க கூடாதா? டேய், ஊரு பொண்டாட்டி எல்லாம் பத்திரமா இருக்கணும்னா இந்த பயலுக்கு ஒரு பொண்டாட்டிய தேடி பிடிச்சுதான் ஆகணும். பேசிக்கிட்டே இருக்கீங்களே, தேடி புடிங்க. பிடிக்கிறதான் பிடிக்கிறீங்க. உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்துறாதீங்க. ஏன்? ரொம்ப அகோரமா இருக்கும். கொஞ்சம் அழகா பார்த்து புடிங்க. எனக்கு வசதியா இருக்கும். அட அப்பா, சமைக்கிறதுக்குங்க நைனா. என்னடா இது குடும்பம்? புள்ள அப்பனா அப்பாடாங்கிறான், அப்பன் புள்ளைய நைனாங்கிறான். அதுதான் சங்கு பிள்ளை குடும்பம். ஆமா, பெரிய தேசிய குடும்பம். ஏய், என்னங்க பாத்தீங்களா சுசிலாவோட மாப்பிள எப்படி உடைஞ்சு விளையாடுறாருன்னு? 3 நாளா ஒரு காய்ச்சலாண்டி. காய்ச்சலாவது கத்திரிக்காயாவது
எல்லாம் மேய்ச்சல். என்னடி சொல்ற? சொல்றது வேற மாதிரி சொல்ல. ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டி இல்ல, அதான் உடம்புல பலம் இல்ல. வாய் பிடிச்சது மாங்கா பிடிச்சது பேசாத. ஒரு பொம்பளை சும்மா வர்றேன். ராமு, ஏதோ தெரியாம பேசிட்டா கூட நான் ஒரு உண்மையை சொல்றேன் கேளு. மரியாதை சொல்லு. நிர்மலாவை கெடுத்த நீதானே? சொல்லு. What are you talking about? Is it you who filed the medical claim? No, God promise, I did not do it. Then why did you give the drug to her? I just wanted to test the reaction of this drug given to that mentally handicapped, that's all, and not with any other intention. என்ன சொன்னா? பைத்தியக்காரிக்கு மாத்திரை கொடுத்தா அது என்ன பண்ணுது பார்க்க தான் கொடுத்தானா. தப்பு ஏது நடக்கலன்னு சொன்னான். அவன் சொன்னது கரெக்ட் தானே. தப்பு செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியும். சொல்லு யாரு? சொல்றதுக்கு முன்னாடி நீ சட்டை பிடிக்கிற, சொன்னதுக்கு அப்புறம் அவன் எதை பிடிக்கிறானோ. இதுக்கு பயந்தாப்பா இத்தனை நாளும் சொல்லல. தைரியமா சொல்லு யாரு? தோனி. ஏய் உண்மை சொல்றா. அதாப்பா அந்தோனி, அந்த வாத்து குண்ட. அந்தோணி, என்னப்பா உன் பேர் எங்க? பாத்துக்கள் எல்லாம் ஓட்டிக்கிட்டு என் பேரை வெளியூர் போயிருக்கான்ப்பா. எப்ப வருவா? 6 மாசம் ஆகுதோ 8 மாசம் ஆகுதோ யாருக்கு தெரியும். எந்த ஊருக்கு போயிருக்கான்? தெரியலப்பா, அவன் என்கிட்ட சொல்லிட்டா போறான். ஆமா, எதுக்குப்பா கேக்குற? நிர்மலா, வா வீட்டுக்கு போலாம். வர முடியாது போ. சொன்ன கேளு, நல்ல பொண்ணுல. வா போலாம். நான் வரணும்னா இந்த வண்டியை நீ புடிச்சுக்கணும். அப்படியே எனக்கு கடலை மிட்டாய் வாங்கி தரணும். என்ன? வா. வா வா. அதுவும் வண்டி தான் பின்னாடி வருது. போற வழியில என் வண்டிக்கு ஒரு மாடு வாங்கி கொடு. எழுக்க கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன் வயிறு ரொம்ப பெருசா இருக்கு? உனக்கு இல்லையே. ஷோபா. எஸ்கியூஸ் மீ. ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தை பிறந்திருக்குதான். இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு பைத்தியமா இருக்கிறதுனால அந்த குழந்தைய நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். என்னங்க, என்ன கொஞ்சம் பாருங்களேன். எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த பாலையாவது குடிங்க. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. சின்ன பிள்ளைல குடிச்சது. இப்படி வெக்கப்பட்டு இருந்தா இப்படிங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? அந்த பழம் எதுக்கு வச்சிருக்கு? சாப்பிடுறதுக்கு. இந்த பாய் எதுக்கு போட்டிருக்கு? படுக்கிறதுக்கு. உங்களுக்கு முதலிரவு பத்தி நான் சொல்லி கொடுக்கட்டுமா? உங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கா? ஐயோ, எனக்கு இதாங்க ஃபர்ஸ்ட். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட். அப்ப நான் சொல்லபடி செய்வீங்களா? செய்றேன். முதல்ல கையை எடுங்க. கையெல்லாம் தனியா எடுக்க முடியாதுங்க. ஐயோ, கையை தூக்குங்க. தூக்கினேன். அப்படியே என்ன கட்டி பிடிங்க. முடிச்சுக்கினேன். அப்படியே ஒரு முத்தம் கொடுங்க. சின்ன முத்தமா பெரிய முத்தமா? சரி, உங்களுக்கு பெருசா தான் தேவைப்படும். யார் அவன்? என்னங்க இது? துபாயில ஷேக் பண்ண மாதிரி இருக்கு. என்ன கிணறு வெட்டிட்டு இப்பதான் நான் வர்றேன். மருமகளே, நான் உன் மாமா. மாமா, என்னங்க மாமா இந்த நேரத்துல? மருமகளே, தப்பா நினைக்காத. நான் அவரை பார்க்கணும். அவரா? யார் அது? என் மகனை நான் அவரு இவருன்னு தான் சொல்லி பழக்கம். நான் எங்க அப்பாவை வாடா போடான்னு சொல்லித்தான் பழக்கம். எப்படி எங்க குடும்பம்? நல்ல குடும்பம். இப்படி குடும்பத்தை இந்தியாவுல பாத்திருக்கவே முடியாது. மாமா, நீ கொஞ்சம் உட்காருமா. நைனா. என்னடா அப்பா? பான்சி டப்பா. மகனே நைனா, 10,000 ரூபாய் கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்தி இருக்குங்க. திருப்பி கொடுக்கணுமா? அது இல்லைங்க, நீங்க பாட்டுக்கு ராத்திரி தூங்கி எந்திரிச்சு நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ராத்திரி போய் நரிக்குறோம் வீட்டுல படுத்துட்டீங்கன்னா நாளை காலையில எந்திரிச்சு ஊசி விக்கலையோ பாசி விக்கலையோன்னு விக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாதுங்க. எது? ஊசி பாசி விக்கிறதா? ஐயோ, அது இல்லைங்க, நீங்க ராத்திரி தூக்கத்துல எந்திரிச்சு நடந்து போற விஷயம். கவலைப்படாரா, நான் தூங்கவே மாட்டேன். சொல்லும் போதே கொட்டாய் விடுறீங்களே. நைனா, நீ போ. நான் ஒத்தையிலே நின்னு சமாளிக்கிறேன். ஒத்தையில தான் சமாளிக்கணும். இதுக்கு கூட்டணி அமைக்க முடியும். கடவுளே, இந்த ராத்திரியை நீ தான் பாத்துக்கணும். இந்த முதலுறவை உனக்கே அஞ்சலி செலுத்துறேன். சமர்ப்பணம். இவன் வேற கரடி மாதிரி. கல்யாணி, கல்லு தூங்கிட்டியா? அப்போ நானும் தூங்கிடுவேன். இன்னைக்கு வேணா, நாளைக்கு வச்சுக்கிறோம். நாளைக்கு இவ்வளவு தூங்கவே விடக்கூடாது.
அப்பா நைனா அப்ப மேல படுத்திருக்கும் கீழே தேடுறீங்களே நைனா. அப்பா பொண்டாட்டி காணடா. பொண்டாட்டியா காணாமா? கல்யாணியே காணடா. ஐயோ 10,000 ரூபாய் கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சனே. கல்யாணி ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடிவிட்டாள். ஐயோ பராசக்தி வசனம் பேசுற நேரமா இது. பொண்டாட்டி காணடா அப்பா. காசு தொலைஞ்சு போனா தேடலாம், பொண்டாட்டி தொலைஞ்சு போனா எங்கெங்க தேட முடியும்? நல்லா தேடி பாத்தீங்களா? அஞ்சரப்பட்டியில இருந்து அடுக்கு போன வரைக்கும் இன்டோர்ல தேடி பார்த்துட்டேன். சரி வாங்க அவுட்டோர்ல போய் தேடி சரி பாப்போம். வாடா. ஐயோ, கல்யாணி கல்யாணி எங்கேயும் மறந்து. என்னடா நாய் மாதிரி மோப்பம் பிடிக்க. கல்யாணி ஏங்க ஏங்க என் பொண்டாட்டி பாத்தீங்களா? பாக்கலையே. ஏங்க என் பொண்டாட்டிய பாத்தீங்களா? அப்பா என் பொண்டாட்டிடா அப்பா. எங்க பொண்டாட்டிய பாத்தீங்களா? சிகப்பா ஒல்லியா இருக்குமே, ஆமா ஒத்த ஜடை போட்டிருக்குமே அதானே? ஆமா அதே பொண்ணுதான் பாத்தியா? இல்லையே, காலையில கல்யாணத்துல பார்த்ததுதான். மடசாமி. மடசாமி இல்ல மாடசாமி. என் வாயில அப்படித்தான் வரும், அப்படித்தான் கூப்பிடுவேன். மடசாமி மாமா. சம்மந்தி மாமா சம்மந்தி. மந்தி. என்ன மாப்பிள, என்ன சம்பந்தி அர்த்த ராத்திரி இல்ல? உன் பொண்டாட்டிய ஐயோ, காணோம்யா? அப்பா, என் பொண்டாட்டி காணோம்டா. என் மகன் பொண்டாட்டிய காணோம்யா? என்ன யோசிக்கிறீங்க? இங்க வரலையே, எதுக்கு? வாங்க தேடி பாத்துருவோம். வாடா. அப்பா இங்க புருஷ மட்டும் 2 பேர் படுத்து கிடக்காங்க, இவங்கள்ட்ட கம்மா. ஏங்க என்னங்க என் பொண்டாட்டிய பாத்தீங்களா? ஐயோ யாரையும் பாக்கலையா? பாக்கலையா? சரி. அப்பா என்ன? ஏன் பொண்டாட்டி? என்ன முதல்வர் இங்க நடக்குது? ஐயோ நான் இல்லடா, இல்ல ஒருத்தன். ஐயோ என்னங்க நைனா, ஆரம்பத்துல இருந்தே உங்க கல்யாணம் ஒரே குழப்பமாவே இருக்கு. டேய் என்னங்க நைனா? இவ எனக்கு வேணவே வேணாண்டா. ஏங்க நைனா? இவளுக்கும் அவனுக்கும் ஏன்? ஏற்கனவே கள்ளக்காதல் இருந்திருக்கு, அதான் கட்டில படுத்திருக்காங்க. மாப்ள இந்த சின்ன விஷயத்தை போய் பெருசுபடுத்துறீங்களா மாப்ள? இது சின்ன விஷயமா? ஏயா கட்டவனை கை விட்டுட்டு கண்டவனோட கட்டில வந்து படுத்திருக்கா, இது சின்ன விஷயமா? அப்படியே வாய்க்குள்ள கைய விட்டேன்னா உள்நாக்க ஜூன்னு இழுத்துருவேன். இல்லீங்க, உள்நாக்கே இல்லைங்கிறியா? அது இல்லீங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். எது கள்ளக்காதல் இருக்கிறதா? இல்ல இல்ல, என் பொண்ணுக்கும் இவர் மாதிரியே ஒரு பையனே இருக்காங்கறியா? அது இல்லீங்க, தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குதுங்க. ஏத்துறா இதையா முன்னாடியே சொல்லல? அப்படியே நானே ஏத்துறேன்னா இதையா நீ முன்னாடி சொல்லல? அதுவும் சரிதான். அடுத்தவன் பொண்டாட்டி கிட்ட போய் நீங்க படுத்தீங்க, இப்ப உங்க பொண்டாட்டி அடுத்தவங்க கிட்ட போய் படுத்த உடனே உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு பாத்தீங்களா? முட்டையிடுற கோழிக்குத்தான் அது தெரியும். என்ன தெரியும்? ரொம்ப முக்கியம். தன்வினை தன்னை சுடும். இது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓட்டப்பம் வீட்டை சுடும். இது வேற தெரிஞ்சுக்கிட்டீங்களா? திருக்குறள்ல படிச்சிருக்கானே. அப்பா நீ 1000 தான் சொன்னாலும் இவளை நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏங்க நைனா? குளிச்சுட்டு வந்தா தான் ஏத்துக்குருவேன். மருமகளே என்ன மாமா? இங்க ஒண்ணும் தப்பு நடக்கலையே. தப்புக்கு இப்ப எதுவும் நடக்கல மாமா. சரி வா, வீட்டுக்கு வந்து ஒரு 2 தண்ணியில குளிச்சு விட்டு திருப்பியும் முதல்வர் நடத்துங்க. சரி சரி வாங்க போலாம். அப்பா மருமகளே இன்னொரு 2 தண்ணியில குளிக்கணும் போல இருக்கே, இவரு கைய புடி. வேண்டாம் மாமா. என்னங்க? என்ன என்னவா? உலகமே இடிஞ்சு விழுகிற மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. என்னவா? இங்கேயே நான் படுத்திருக்கேன். ஐயோ இது யார், உங்க வீடா? எங்க குடும்பம் தான் கெட்ட குடும்பம்னா இது கேடு கெட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கு. தலையப்பார் பிறை நிலா மாதிரி.